கிறிஸ் மார்னிங் சீக்கிரம் வந்திருக்கிறான், லேப்டாப் ஓபன் பண்றான், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றான். கிளிங் என்னடான்னு பார்த்தா போன்ல நோட்டிபிகேஷன் வருது. ஸோ அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பாக்குறான், மெசேஜ் பாக்குறான். திடீர்னு ஒரு ஹாட்டான ஒரு ஆட், ஹாட்டான ஒரு வீடியோ வருது. அவனுக்குள்ள பேட்டில் நடக்க ஆரம்பிக்குது. பார்க்கலாமா வேண்டாமா, பார்க்கலாமா வேண்டாமா, ரிலாக்ஸ் பண்ணலாமா வேண்டாமா. ஏய் கிறிஸ் 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 என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற. பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல கிறிஸ்டால முடியல, ரீலாப்ஸ் பண்ணிடுறான். ஸோ அன்னைக்கு நாள் அவன் ப்ரொகாஸ்டினேட் பண்றான். இதே மாதிரி தொடர்ந்து டெய்லியும் அது நடந்துகிட்டே இருக்கு. 2 years கழிச்சு கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிறிஸ்டி அவனை விட்டுட்டு போயிடுறான். பிகாஸ் கிறிஸ்டிக்கு தேவை ஒரு மேன் தானே தவிர ஒரு பாய் கிடையாது. பட் கிறிஸ் இன்னுமே அந்த ஒரு பாய் மென்டாலிட்டியிலேயே இருக்கு. அவனோட ஃபேமிலி அவனை பெருசா மதிக்கல, அவனோட பிசினஸ்ல எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் இல்லை, எதுவுமே நடக்கல. கேஜே என்டர்ஸ். கேஜேக்குமே ஏர்ஜஸ் இருக்கு, ப்ளஷர் இருக்கு. அவனுமே ஒர்க் பண்ணும் போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். பட் இருந்தாலும் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவனுக்கு தெரியும் மிஷன், பர்பஸ், கோல் இதெல்லாம் தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 2 yearsல அவன் ஒரு பிசினஸ் பெருசா பயங்கரமாவே கிரியேட் பண்றான். அவன் ஒரு மிஷனையே ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஒரு பெரிய ஒரு லெகசியவே கிரியேட் பண்ணிட்டான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கைரா, அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி they just had a such beautiful life family. everyone respects கேஜே. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கேஜேவையுமே யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆனா அவனோட ஹேபிட்ஸ், அவனோட பழக்க வழக்கங்கள் அவன் லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு. கிறிஸ் கேஜேவை பார்த்து கேட்கறான். ஏன்னா கிறிஷுக்கு கேஜேவை பார்த்து ரொம்ப பொறாமையா இருக்கு. கிறிஸ் கேஜேவை பார்த்து கேட்கறான், ப்ரோ எப்படி ப்ரோ நீ மட்டும் இதெல்லாம் பண்ண? ஐ ஃபைண்ட் மை சீட் கோட் பிரதர். ஸோ ஹியர் இஸ் த சீட் கோட் ஆஃப் கேஜே. நான் அந்த கேஜேவோட சீட் கோட் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, டெய்லியுமே நம்ம எல்லாரும் ஏர்லி மார்னிங் ரொம்பவே அதிகமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க முக்கியமா உங்களோட நினைப்பு என்ன இருக்கும்னா, எஸ் நான் காலையில எந்திரிக்கணும், ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போய் மாட்டிட்டு அந்த ஒர்க் பண்ணாம ஹேங் அப் ஆயிடுவீங்க, ஸ்டக் ஆயிடுவீங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப். ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, உங்க லைஃப்ல எது உங்களோட ப்ரையாரிட்டி? உங்களோட ஒர்க்ல எது ரொம்ப ப்ரையாரிட்டி? ஒரு 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். இப்போ லெட்ஸ் சே என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஸ்கிரிப்டிங், வீடியோ டேக்கிங், அப்லோடிங், தென் பிடிஎஃப்ஸ் மேக்கிங், இது எல்லாமே என்னோட ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்க ஒர்க்ல உங்களோட என்ன ஒரு ப்ரையாரிட்டி? ஸோ ஏன் உங்களால ப்ராப்பரா ப்ரையாரிட்டி ஆஃப் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா, கிளாரிட்டி, லேக் ஆஃப் கிளாரிட்டி இல்லை உங்க லைஃப்ல. என்னைக்கு என் லைஃப்ல எனக்கு கிளாரிட்டி கிரியேட் ஆச்சோ அன்னைக்கு என் லைஃப்ல நான் ப்ரொகாஸ்டினேட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகிறத நான் ஸ்டாப் பண்ணேன். So how could you find your clarity? First of all, you just need to know, you just need to schedule yourself. ஏன் ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நமக்கு ஏன் ஒரு டைம் டேபிள் கொடுத்து நீ இப்படிதான் இருக்கணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட பாடி நம்மளோட பிரெயின் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் அந்த ரொட்டீன்குள்ள பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபிட் ஆகும். இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஒரு இன்டென்ஷனே இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு இன்டென்ஷனே இருக்காது. ஒரு இன்டென்ஷன் ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்காது. பட் காலைல எந்திரிச்சோடனே நான் நேரா எந்திரிச்சோடனே மெடிடேஷன் பண்ணுவேன், கிராட்டிடியூட் பண்ணுவேன். இது எனக்கு அப்படியே பழகிருச்சு. எப்போ ஒரு 21 days நான் மாங்க் மோட்ல இருந்து இதெல்லாம் பழக ஆரம்பிச்சேன். இப்போ 33rd day இன்னைக்கு எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது பழகிடுச்சு. ஜஸ்ட் மொமெண்ட், ஐ வில் ஷோ யூ. ஸோ பாருங்க, என் டைம் டேபிள் டெய்லியுமே என் டைம் டேபிளை நான் பார்த்துட்டே இருப்பேன். பிகாஸ் நான் ஃபோன்லாம் பெருசா யூஸ் பண்றதே இல்லை. ஸோ அதனால இந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். என்னைக்கு நான் டைம் டேபிள் போட்டு இந்த டைமுக்கு நான் இதான் பண்ண போறேன், இந்த டைம்ல நான் இதான் பண்ண போறேன் அப்படின்னு நான் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு என் லைஃப் சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கிறிஷ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து அந்த கேஜேங்கிற ஸ்டேஜ் மாறுறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் இருந்துச்சு. பட் இந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ மேக் அ ரொட்டீன், மேக் அ ஷெட்யூல் பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் திஸ், ரைட்? ஸோ நம்பர் 2, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயமே வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் அப்படிங்கிற புக்ல இருந்து ஒரு கோட் ஒன். டாஸ்க் don't get a man anywhere more conscious or free than he is capable of being in this present moment. ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது உங்களை வேற எங்கேயுமே கொண்டு போவாது. அது உங்களை பிரசன்ட் மொமெண்ட்ல வச்சுக்கும். லெட்ஸ் யோசிச்சு பாருங்களேன், ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நான் யாருமே சொல்லி வேலை செய்யாம, ஓகே எனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு தெரியுது இதுதான் பண்ணணும், நான் பண்றது பேர் தான் ஒரு ஃப்ரீடமே தவிர நான் அவங்க சொல்லி ஓகே 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 இல்ல இல்ல நான் தனியா இருக்கிறது தான் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு வேலை, எனக்கு ஒரு வேலை இருக்கு, இதுதான் என்னோட ப்ரையாரிட்டி, இதுதான் என்னோட ஒர்க், இதுதான் என்னோட பர்பஸ் அப்படின்னா
நான் அந்த யாருமே சொல்லாம நான் செய்யணுமே தவிர அவங்க சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணி எனக்கு பாஸா இருந்து சொல்லி நான் செய்யணுங்கிறது தான் அது ஃப்ரீடம் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் வித் யுவர் மார்னிங் வித் ரிச்சுவல்ஸ். ஸ்டார்ட் வித் ரிச்சுவல்ஸ். என்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீனை நான் வந்து ஒரு மெடிடேஷன் கிராட்டிடியூடோட பண்ண ஸ்டார்ட் பண்றேனோ அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ ஒண்டர்ஃபுல். எவ்வளோ பெரிய ஹேர்டில் வந்தாலும் எனக்குள்ள எவ்வளோ இன்னர் கான்ஃபிளிக்ட் வந்தாலும் என்னால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் அதை ஓவர் கம் பண்ணிட முடியும். ஒன்ஸ் நான் என்னைக்காவது ஒரு நாள், இப்போ இல்லை முன்னாடி நான் வந்து அந்த கிறிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது என்னால சுத்தமா பண்ணவே முடியாது. நான் ஒரு நாள் ஒரு சில நாள் வந்து படம் பார்ப்பேன் காலைல எந்திரிச்ச உடனே. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் லேக்ட். எனக்கு அந்த நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. பிகாஸ் எனக்கு எல்லாமே கிடைச்சாலும் கூட நான் ஏதோ ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலே இருப்பேன். ஸோ ஸ்டார்ட் வித் டெய்லி மார்னிங் ரிச்சுவல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போற அந்த 3 ரிச்சுவல் என்ன? 5 minutes ஆஃப் மெடிடேஷன், 3 things யூ ஜஸ்ட் நீட் டு கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் எப்படிங்க எழுதுறது அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னா, இந்த வாட்டர் ஐ எம் ஜஸ்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் வாட்டர் பாட்டில். ஐ எம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் வாட்டர் பாட்டில் பிகாஸ் இட் gives me water to drink, right? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதுங்க. ஓகே, நம்பர் 3 ஜஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். 3 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து மார்னிங் எந்திரிச்ச உடனே ஐ எம் பாசிட்டிவ், ஐ எம் கிரேட்ஃபுல், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ கேன் டூ எனிதிங் இன் மை லைஃப். இந்த மாதிரியான செல்ஃப் டாக், பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை உங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது கம்மியாயிரும். அண்ட் ஸோ இன்னர் பேட்டில்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகே, இன்னர் பேட்டில் இந்த சென்ஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஐயோ இதை போய் பார்க்கணுமே வேணும், இந்த மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா இது. ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 which is perfect day visualization. காலைல எந்திரிச்ச உடனே நான் வந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு கிராட்டிடியூட் விஷுவல் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes எதுக்காக ஒதுக்குவேன் அப்படின்னா, இன்னைக்கு நாளை நான் எப்படி ப்ராப்பரா பண்ணுவோம் அதை நான் விஷுவலைஸ் பண்ணி என் சப்கான்சியஸுக்கு ஐம் ஜஸ்ட் கிவிங் டு இட். ஓகே, இந்த நாள் இப்படிதான் ப்ராப்பரா போகணும் அப்படின்னு சொல்லி. அது 100% அப்படியே ப்ராப்பரா போகும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆல்மோஸ்ட் 80 to 85% அந்த நான் எந்த அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணிருக்கேனோ அந்த அளவுக்கு. இன்ஃபேக்ட் நான் ரெஸ்ட் ரூம் போகணும், போகணும் அப்படின்னா கூட நான் எல்லாத்தையுமே ப்ராப்பரா காலைல எந்திரிச்சதுல இருந்து நான் வந்து மெடிடேஷன் பண்றேன், ஜர்னல் பண்றேன், அஃபர்மேஷன் பண்றேன், காஃபி போடுறேன். தென் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் மேக் அ பூப் அண்ட் குளிக்கிறேன். குளிச்ச உடனே திரும்பி வந்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன். 45 minutes ஸ்கிரிப்ட் எழுதுறேன், ஒரு 1/2 hour வீடியோ எடுக்கிறேன், தென் ஜிம் போறேன், திரும்பி வரேன், ஒரு 45 to 2 hours ஒர்க் பண்றேன். தென் அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன ஒரு நாப் எடுக்கிறேன், சாப்பிட்றேன். இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா டே பை டே நான் வந்து பெர்ஃபெக்டா அந்த ஒரு பெர்ஃபெக்ட் டே விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த மார்னிங் ரிச்சுவல்ஸ் முடிச்சுட்டு ஒரு 5 to 10 minutes அன்னைக்கு டே எவ்வளவு ப்ராப்பரா போகும் அதை ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. லெட்ஸ் சே கண்ணை மூடுங்க, நான் சொல்ற விஷுவலைசேஷன் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் எல்லாமே எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே மெடிடேஷன் பண்றீங்க, கிராட்டிடியூட் பண்றீங்க, தென் வந்து ஒரு 3 பாசிட்டிவான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ், அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க, தென் உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்றீங்க. அது எண்ட் ஆஃப் தி டே பெட்ல போய் படுக்கிறீங்க. அப்போ யோசிச்சு பாக்குறீங்க, வாவ் இன்னைக்கு நாள்ல நான் எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்ல. ஸோ இன்னைக்கு நான் ஒரு கேஜேவா இருந்திருக்கேன், நான் வந்து கிறிஷா இல்ல. ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் எண்ட் ஆஃப் த டே? ரிகரேட்டோட போய் படுப்பீங்களா, இல்ல ரொம்ப சூப்பர்ல அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்டோட போய் படுப்பீங்களா? ஸோ டூ மோட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே 24 hours இருக்கு, ரைட்? ஸோ அந்த 24 hours நம்ம சாவ போறோம் அப்படின்னா நீங்க என்ன விஷயத்துக்கு ரெகுலேட் பண்ணுவீங்க, எந்த விஷயத்துக்கு ரெகுலேட் பண்ண மாட்டீங்க? லெட்ஸே ஒரு 24 hours தான் நான் உயிரோடு இருக்க போறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு மேபி என்னோட டாஸ்க் எல்லாம் ப்ராப்பரா பண்றேன், சீரியஸா நான் ஒருவேளை இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நான் சாக போறேன் அப்படின்னா நான் ரொம்ப ரெகுலேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணவே மாட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கான எல்லா ஒர்க்குமே நான் இன்னைக்கு ப்ராப்பரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் இதுவே நான் இன்னைக்கான ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னா எப்படி இருப்பேன்? ரெகுலேட்டோட தான் நான் சாவேன், ரைட்? அப்போ ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த எண்ட் ஆஃப் த ஈவினிங் வர்றது வந்து ஒரு டேவோட சாவு, அன்னைக்கு நாளுக்கான ஒரு சாவு அப்படிங்கறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு நாள் தான் நிரந்தரமானது, ப்ரெசன்ட் தான் நிரந்தரம் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ள நீங்க ஃபிட் பண்ணிக்கணும். ஓகே, எவ்ரி ஒன் ஹேவ் த கெப்பாசிட்டி டு டூ மோர்.
ஒரு விஷயத்த நினைச்ச உடனே உங்களுக்கு பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ நான் இந்த ஹேண்ட் கிரிப்பர் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ப்ராப்ளி அந்த ஹேண்ட் கிரிப்பர் எடுத்துட்டேன். நான் நினைச்ச உடனே என்னால பண்ண முடியுது. பிகாஸ் நம்ம அந்த கெப்பாசிட்டி நம்ம எல்லாருக்குமே, ஹியூமன்ஸா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அது யாரு ஹோல்ட் பண்றா அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. நீங்க மட்டும் தான் அதை ஹோல்ட் பண்ணி இல்ல இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம எது எடுக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால எடுக்க முடியுது அப்படிங்கும்போது நம்ம எதையாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சா ஏன் நம்மளால பண்ண முடியாது? நம்மளால பண்ண முடியும். அந்த ஆக்ஷன் ஸ்டெப், அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். நீங்க உட்காந்துட்டு பண்ணலாமா வேணாமாங்கிற நம்பர் ஆஃப் உங்களுக்குள்ள அந்த இன்னர் பேட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சீரியஸா நீங்க பண்ண மாட்டீங்க. பட் ஆனா இல்ல நான் பண்றேன், ட்ரை பண்ணி பாக்குறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களால பண்ண முடியும். ரைட்? சோ நிறைய பேர் எந்த இடத்துல கோட்டை விட்டுருவாங்க அப்படின்னா ப்ராப்பரா இந்த இடத்துலதான் கோட்டை விட்டுருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது டூ மோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. லெட்ஸ் சே இந்த டூ மோட் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட், உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு வரம். நம்மளோட பாடி, நம்மளோட மைண்ட், இது நீங்க என்ன நினைச்சாலும் உங்களால பண்ண முடியும். ஆனா நம்ம தான் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த பேச்சை கேட்டு ஓகே ஃபைன், ஓகே நான் இன்னைக்கு வந்து ஃபேப் பண்ணிட்டேன், அதனால நான் வந்து அந்த ஒர்க் பண்ண மாட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா நான் ரெஸ்ட் டேவா இருக்கேன், அதனால ஃபுல்லா நான் என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணி சோஷியல் மீடியா பார்த்து திரும்பி ஃபேப் பண்ணிட்டே இருக்கேன். அது எண்ட் ஆஃப் த ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப பெயினை ஃபீல் பண்ணுவீங்க, ரெகுலேட்டா ஃபீல் பண்ணுவீங்க, தூக்கம் வராது. பிகாஸ் ரீசன் என்னன்னா அன்னைக்கு நாள் நான் ப்ராப்பரா ஒர்க் பண்ணல. ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 o'clock வரைக்குமே நான் ப்ராபப்ளி ஒர்க் பண்ணுவேன். அந்த 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மேபி அந்த 10 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா அன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப டல்லா ரெகுலேட்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ எனக்கு எடுக்க வேணாம் தான் தோணுச்சு, பட் இருந்தாலும் நான் எடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ அம் ஜஸ்ட் இன் அ டூ மோட். ரைட்? ஸோ உங்களோட கிஃப்ட்ஸை இந்த உலகத்துக்கும் உங்க ஃபேமிலிக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் கொடுக்க பழங்க. கிறிஸ்ஸா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்காதீங்க, கேஜேவா மாறணும். நீங்க திஸ் இஸ் த கேஜே கோட். ரைட்? இந்த கேஜே கோட்ஸை யூஸ் பண்ணுங்க. திஸ் வில் பி த சீட் கோட் ஆஃப் யுவர் லைஃப். I'm giving you the cheat code. I'm giving you the permission to do this, right? You just go and do it. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க பண்ண போற ஒரே ஒரு விஷயம்னா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ட்ரை பண்ணிட்டு அது ரிசல்ட் இருந்துச்சா இல்லையா 7 daysல எனக்கு திரும்பி நீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். If you are struggling in your mind chaos, I just made a PDF like no views, no validation, no love, but I still rise. இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கு அப்படின்னா எப்படி உங்களோட மென்டல் ஸ்டேட்டை ப்ராப்பரா, மேபி நீங்க கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா ஓகே என்னால அந்த ஒரு விஷயத்த எதுவுமே ப்ராப்பரா பண்ண முடியல, எனக்கு இந்த வியூஸ் லைக்ஸ் இதெல்லாம் நான் அடிக்ஷன் மேல வேலிடேஷன் இதெல்லாம் நான் அதிகமா எதிர்பார்க்கறேன், என்னால மென்டல் கயாஸ்ல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னா திஸ் பிடிஎஃப் வில் ஹெல்ப் யூ டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் நான் சொல்றேன், நான் சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் சொல்ல, இது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் நான் சொல்றேன். லிங்க் கீழே இருக்கு, கம்ரோட் அப்படிங்கிறதுல நீங்க போயிட்டு அதுல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இமெயிலுக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ரைட்? நீங்க எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம். பிகாஸ் அதோட ரேட் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 20 மெம்பர்ஸுக்கு மட்டுமே இது வந்து இவ்வளவு கம்மியான ஒரு ரேட்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன். 99 அப்படிங்கிறது. ஜஸ்ட் கோ, லிங்க் கீழே இருக்கு, உங்களோட கார்டு டீடைல்ஸை போடுங்க. 99 rupees தான். பை இட் and use and transform your life in a masculine way. So be strong, stay positive. This is KJ. I will recommend, don't go and watch some amount of entertainment videos, just involve in this video. Yeah.